ஒருமுறை பயன்படுத்திய எண்ணெயை மீண்டும் பயன்படுத்தினால் என்ன நடக்குது பாருங்க. நம்ம வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தும் எண்ணெய் எவ்வளவு முக்கியம்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த எண்ணெயை ஒருமுறை பொரித்த பிறகு மீண்டும் பயன்படுத்துறதுதான் நம்ம உடம்புக்கு பெரிய ஆபத்து என்பதை பெரும்பாலானவர்கள் கவனிக்க மாட்டார்கள். வீணாக்க கூடாது என்ற எண்ணத்தில் மீந்த எண்ணெயை மீண்டும் அடுப்பில் வைக்கிறோம். ஆனால் அந்த ஒரு செயல் நம் உடல் உறுப்புகளை மெல்ல சிதைக்கும் விஷமாக மாறும். ஒரு முறை சூடாக்கப்பட்ட எண்ணெய் அதன் இயல்பை இழந்துவிடும். அதில் இருந்த நல்ல கொழுப்பு அமிலங்கள் உடைந்து டிரான்ஸ்பேட் எனப்படும் ஆபத்தான வேதிப்பொருளாக மாறும். இதுதான் இதய நோய்களுக்கான அடிப்படை காரணங்களில் ஒன்று. மீண்டும் மீண்டும் அதே எண்ணெயை பயன்படுத்தும் போது அதில் உள்ள வேதிப்பொருட்கள் மாற்றமடைந்து நச்சாக மாறும். இதை ஆக்சிடேஷன் என்று அழைப்பார்கள். இதனால் உருவாகும் பிரீ ராடிகல்ஸ் நம் உடலின் செல்லுகளை தாக்கி புற்றுநோய் ஏற்படும் வாய்ப்பை பல மடங்கு அதிகரிக்கும். இது மட்டுமல்ல, அந்த எண்ணெய் உடலுக்குள் சென்றவுடன் கல்லீரல் கூடுதல் வேலையை செய்ய வேண்டி வரும். இதனால் கல்லீரல் சோர்வு, ஜீரண கோளாறு, வயிற்றுவலி போன்றவை அடிக்கடி தோன்றும். உணவு சுவை குறையும், உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். ஒரு முறை வெப்பத்துக்கு ஆளான எண்ணெயில் மீண்டும் பொரிப்பது வெறும் சுவை மாற்றம் இல்ல, அது உடலுக்கே தீங்கு. இந்த எண்ணெய் காற்றில் சில மணி நேரம் இருந்தாலே அதில் தூசி, நுண்ணுயிர்கள், பாக்டீரியாக்கள் கலந்துவிடும். அதை மீண்டும் சூடாக்கும் பொழுது அவையெல்லாம் தீய வேதிப்பொருளாக மாறி நம் உடம்பில் நச்சு சேர்க்கும். இதன் தாக்கம் உடனே தெரியாது. ஆனால் நீண்ட நாட்களாக இது தொடர்ந்தால் இதய நோய், நீரிழிவு, கொழுப்பு அடைப்பு போன்ற பிரச்சனைகள் உறுதி. அதுவும் சிலர் பொரித்த எண்ணெயை எடுத்து காய்கறி வறுக்க பயன்படுத்துவார்கள். புதிய எண்ணெய் வேண்டாம், இதுல இன்னும் சுவை இருக்குதே என்று நினைப்பார்கள். ஆனால் அந்த எண்ணெயில் ஏற்கனவே பல தீய பொருட்கள் கலந்து விட்டிருக்கும். அதிலிருந்து வரும் அக்ரிலமைடு என்ற வேதிப்பொருள் நரம்பு அமைப்பை தாக்கி நினைவாற்றலை கூட குறைக்கும். இதை அறிவியல் ஆராய்ச்சிகள் உறுதியாக சொல்லியிருக்கின்றன. எண்ணெயை மீண்டும் பயன்படுத்த வேண்டியிருந்தால் கூட சில முன்னெச்சரிக்கைகள் அவசியம். முதலில் அந்த எண்ணெயை குளிரவிட்டு மெல்லிய துணியால் வடிகட்டி வைக்க வேண்டும். அதை பெரிய அளவில் பொரிப்பதற்கு அல்ல, சிறியளவு வறுத்தல் அல்லது கடைசியில் சேர்க்கக்கூடிய சமையலுக்கு மட்டும் பயன்படுத்தலாம். மேலும் 2 முறை தாண்டி ஒருபோதும் அதை மீண்டும் அடுப்பில் வைக்கக்கூடாது. 2வது முறையிலிருந்து அது முழுமையாக கெட்டு போகும். மேலும் எண்ணெயை அடுப்பருகே வைக்கக்கூடாது. வெப்பத்தால் அதன் தன்மை விரைவில் மாறிவிடும். வெளிச்சம் படாத குளிர்ந்த இடத்தில் வைக்கணும். இதனால் ஆக்சிடேஷன் மந்தமாகும். எண்ணெய் கெடாமல் இருப்பதற்கும் நம்ம உடம்பு பாதிக்காமல் இருப்பதற்கும் இதுதான் சிறந்த வழி. இப்படி சிறிய கவனம் கொடுத்தாலே பெரிய நோய்களை தவிர்க்கலாம்.